அனிதா ராதாகிருஷ்ணனை பொறுத்தவரை ராஜினாமா செய்யுங்கள் என்று யாரும் வற்புறுத்தவில்லை. ஏதோ செய்தியை சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரே தவிர யார் வற்புறுத்தினார் என்ற தலைமை சரியாக இருக்கிறது, தலைமை நேர்மையாக நடைபெற வேண்டும் என்ற நோக்கம் இருக்கிறது. அதைத்தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி தளபதி அவர்கள் அதைத்தான் சொல்லி வருகிறார்கள். எல்லா நிகழ்ச்சியிலும் மாவட்ட ஆட்சித்தலைவர், அதேபோல காவல்துறை மாவட்ட கண்காணிப்பாளருடைய நிகழ்ச்சிகள், வனத்துறையை சார்ந்திருக்கிற அந்த மகாநாட்டில் கூட அதைத்தான் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அவருடைய கொள்கை லட்சியம் உயர்வானது. அனிதா ராதாகிருஷ்ணன் தன்னை ராஜினாமா பண்ண சொன்னாங்க ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு அரசு ஆனதுக்கு அப்புறம். அதே போன்று காவல்துறை எங்களை மிரட்டுறாங்க அப்படின்னு ஒரு பொறுத்தளவுக்கு காவல்துறை தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறது. இதை பொறுத்தவரையிலும் இதற்கு முன்னாலே வருவான் நம்முடைய மத்திய அரசினுடைய இடி ஒவ்வொரு இல்லங்களிலும் சென்று ஆய்வு செய்து அதை பற்றி மாநில அரசுக்கு தொடர்பு கொண்டு ஏன் இவர்கள் மீது வெல்த் கேஸ் போடவில்லை என்பதுதான் அவனுடைய கோரிக்கையாக இருக்கிறதை தவிர வேறொன்றுமில்லை. எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நம்முடைய முதலமைச்சரை பொறுத்தவரையிலும் சிறந்த ஆட்சி நடத்த வேண்டிய என்ற நோக்கம் தவிர வேறொன்றுமில்லை. அதைத்தான் அவர் செய்து வருகிறார். அதே நேரத்தில் அனிதா ராதாகிருஷ்ணனை பொறுத்தவரை ராஜினாமா செய்யுங்கள் என்று யாரும் வற்புறுத்தவில்லை. ஏதோ செய்தியை சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரே தவிர யார் வற்புறுத்தினார் என்ற நிலையை தெளிவாக எடுத்து சொன்னால் அதற்கு பதில் சொல்ல இயலும். எடப்பாடியார் என்ன சொல்லியிருக்காருன்னா, நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தாவேக்காவை கணிக்க மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் மொத்தத்திலேயே அனைத்தும் கணித்து மறந்து விட்டார். அதுதான் நேற்று நான் சொல்லுகிற போது ஒன்று தெளிவாக சொன்னேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடத்தியது இயக்கம் கட்சி, அம்மா நடத்தியது இயக்கம். இப்போது எடப்பாடியார் நடத்தி கொண்டிருப்பது கார்பரேட் கம்பெனி நடத்தி கொண்டிருக்கிறார். அங்கு இவருடைய கருத்து கேட்கிறார். அவர் மகன் மற்றவருடைய கருத்து கேட்டு செயல்படுவதன் காரணமாகத்தான் இன்றைக்கு ஒன்றில் ஒன்றாக எல்லோருமே ராஜினாமா செய்துவிட்டு வெளியே வருகிறார். இதுதான் நிலை. தூய சக்தி என்று தன்னை சொல்லிக் கொண்ட தாவேகா ஊழல் சக்திகளையும் தீய சக்திகளையும் இணைத்துக் கொண்டதால ஒரு கலப்பட சக்தியா மாறிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விமர்சனம். கலப்பட சக்திங்கிறது எப்படின்னா, ஒருவர் மீது தண்டனைக்கு உட்பட்டால் அவளை சேர்த்துவது தவறு. வழக்கு போடுவது வேறு, தண்டனைக்கு உட்படுவது வேறு, இரண்டு இருக்கிறது. எல்லோரும் மீது வழக்கு போடலாம். தண்டனைக்கு உட்பட்டிருக்கிறார் என்பதை ஆய்வு செய்ய வேண்டும். சமூக வலைதளத்தில் விமர்சனம் இருக்கு. கடந்த முறை எய்ம்ஸ் கோவைக்கு வருமானு கேட்கும்போது நீங்க வருவாய்த்துறையில் இடம் இல்லைங்கிறத சொல்லி வருவாய்த்துறை சாதகம் பேசிட்டீங்க. சமூக வலைத்தளத்தில் தனியார் மருத்துவமனைக்காக நான் பேசுவதில்லை. நான் என்றைக்குமே என்னுடைய மைத்தனுடைய மருத்துவமனை கோவை மெடிக்கல் சென்டர் எப்பவுமே அங்கே ட்ரீட்மெண்ட் இல்லை. ஐயா, அதுக்கு இதுக்கு என்ன எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கே கொண்டு வர வேண்டும் என்று முதலமைச்சர் முடிவு செய்வார். சிறந்த இடத்தை நாங்கள் தேடி செய்யணும். அதை பற்றி கவலை வர வேண்டியதில்லை. ஏர்போர்ட்டுக்கு நாங்கள் இடம் தேடிட்டு இருக்கோம். ஒன்று 10 ஏக்கரை வாங்க முடியல, ஒன்று 3 ஏக்கர் ஒரு இடத்துல வாங்கணும், இன்னொரு 7 ஏக்கரை வாங்கணும். இதற்கே நாங்கள் போராடி கொண்டிருக்கோம். உங்களுக்கு தெரியாதுங்களா? இன்று கோவையை பொறுத்தவரையும் ஏறத்தாழ தமிழ்நாட்டில் முக்கிய இடமாக 100% விலை உயர்ந்திருக்கிறது. எல்லாருக்கும் தெரியும். நீங்களே வாங்க முடியாது. ஒரு இடத்த வாங்கினா அவனுக்கு சுலபமான காரியம் இல்லை. கோவையை பொறுத்தளவு சென்னை விட கூடுதலாக. ஆறு இங்கே இடம் வேணும், 100 ஏக்கர் வேணும். அதற்கு எங்கே இருக்கிறது என்பதை நாங்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். இங்கே வராதுன்னு சொல்லலாம். இடத்தை தேடிக்கொண்டிருக்கோம்னு சொன்னால் இடத்தை சில இடத்துல நாங்கள் எந்தெந்த இடத்தை கொண்டு வரலாம் என்பதை ஆய்வு செய்வது. அருகாமை இருந்தால் தான் முடியும். ஏர்போர்ட்டோ ரயில்வே ஸ்டேஷனோ இருந்தால் மட்டும்தான் அது வெற்றிகரமாக முடிக்க முடியும். அது நேஷனல் ஹைவேஸ் இருக்க வேண்டும். இல்லை தேசிய நெடுஞ்சாலையில் இருந்தால் மட்டும்தான் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் அவர்களை அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வருகிற போது அது வளர்ச்சிக்கு ஒன்றாக இருக்கும். நாங்களும் சில இடங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்களும் அதை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்துக்கொள்ளும். வேற விவகாரத்தில் இன்னும் செந்தில் பாலாஜி இன்னும் காவல்துறை நெருங்காமல் இருக்காங்க. அவருக்கு தொடர்பு இருக்கு, தொடர்பு செய்ய வந்துட்டு இருக்கு. காவல்துறை
விசாரணையில் அவங்க ரிலேஷன் தான் எல்லாருமே ஈடுபட்டதாக சொல்றாங்க. ஒன்றின் பின் ஒன்றாக ஒவ்வொருவரை அழைத்து வந்து விசாரிக்கின்ற போது இதற்கு யார் மூல காரணம் என்பதை அவர் சொல்லுகிற போதுதான் வழக்கு யார் மீது தொடுக்கப்பட வேண்டும், யார் அதற்கு மூல காரணம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வேறொன்றும் இல்லை. அவரை பொறுத்தவரையும் இன்னைக்கு வேலுமணி அர்த்தம் சொல்லியிருக்கிறார். அவர் தலைமை செயலாளர், ஒரு காலத்திலே எதிர்கட்சியினுடைய கொறடாவாக இருந்தார். ஆனா கரூர் விவகாரத்துல ஆதவ அர்ஜுனா அவர்களோட பேச்சு அநாகரிகமா இருக்குது, அவரே வந்து லாட்டரி இதுல வந்து ஒரு அக்யூஸ்டா இருக்காருன்னு சொல்லி திமுக அவர் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. உச்சநீதிமன்றத்திலையும் ஒரு வழக்கு தொடர்ன்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட கருத்து என்ன? பாரதி அதை பற்றி சொல்லியிருக்கிறார், நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்காரு. ஆகவே ஒவ்வொருவரும் ஒரு கருத்து சொல்வது ஜனநாயகத்தில் உரிமை. வழக்கு தொடர்ந்தால் அதற்கான பதிலை அவர் சொல்வார். முதலமைச்சர் கரூருக்கு எங்களை பொறுத்தவரையிலும் வருகின்றவர்களை எப்படி அரவணைத்து செல்வது, நம்பி வருகின்றவர்களுக்கு எப்படி நாம் நம்பிக்கை தருவது என்பது நம்முடைய தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் முதல்வர் அவர் முடிவு செய்வார்கள். அதற்கான முடிவை மேற்கொள்ள இருக்கிறார். கரூர் சம்பவம் முடிஞ்சு 10 மாசத்துக்கு பிறகு இப்போ கரூர்ல விஜயபாஸ்கர் தாவேக்கால் இணைந்த பிறகு முதலமைச்சர் கரூருக்கு போகிறேன் அப்படின்னு இல்லைங்க, நேற்று தான் 54 நாளாக இருக்கு. தொடர்ந்து ஆளுநர் உரை, ஆட்சியில் இருக்கிற நிதிநிலை நெருக்கடி, அதற்கு பிறகு மாவட்ட ஆட்சித்தலைவர், காவல்துறை மாவட்ட கண்காணிப்பாளர், அதேபோல வனத்துறையை சார்ந்தவருடைய மகாநாடு 2 நாட்கள் தொடர்ந்து நடைபெற்றது. இன்றைக்கு தொடர்ந்து ஆய்வுப் பணிகள் நடைபெற்றுக் கொண்டு துறையின் வாரியாக உங்களுக்கு தெரியும். இதற்கு அதற்கு ஒப்பிட முடியாது. நீங்கள் வந்து வந்தானதே ஒரு முதலமைச்சர் பொறுப்பேற்ற உடனே அடுத்த நிமிடமும் அங்கே போகணுங்கிறது இல்லை. இப்போ நாளைக்கு வந்ததுக்கப்புறம் என்ன மாற்றங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், எதுக்காக போகிறாங்கிறது தெரியும். முதலமைச்சர் எதற்காக போகிறா, அவர்களுக்கு என்ன நன்மைகளை செய்ய போகிறா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அரசு பணி தர்றது உறுதியா சார்? அந்த உயிரிழந்த குடும்பத்துக்கு ஒரு அரசு பணி பொறுத்திருந்து பாருங்க, நல்லதே நடக்கும். ஆனால் அரசு துறைகளில் தொடர்ந்து லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்திட்டு இருக்காங்க, ஒரு துறை வாரியாக. அதனுடைய இல்லை, பொதுவாக வந்து தவறுகள் நடந்துவிடக்கூடாது அவர் கண்காணித்து வருகிறார். ஆகவே ஒவ்வொரு துறையும் சரியாக இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்வதற்கு நம்முடைய 2 துறைகள் இருக்கிறது. அதில் ஒன்று நம்முடைய அதிகப்படியான சொத்துக்களை சேர்ப்பதற்கு வெல்த் கேஸ் என்று சொல்வார்கள், அதற்கான ஒரு துறை. மற்ற துறைகள் எப்படி ஒவ்வொரு அதிகாரிகளும் இயங்குகிறார்கள், இந்த புதிய அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை ஆய்வு செய்கின்ற துறையும் இருக்கிறது. 2 துறையும் முதலமைச்சருடைய நேரடி பார்வையில் இருக்கிற துறைகள். உதவி பேராசிரியர் பணியிடங்கள், அரசு வழக்கறிஞர் பணியிடங்கள் தான் தாவேக அரசு தங்களுக்கு வேண்டியுள்ள வந்து பணியமர்த்ததுன்னு சொல்லி நயினார் நாகேந்திரன் ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு. இது வந்து அரசு வேலையை நம்பி இருக்கிற இளைஞர்களோட கனவை வந்து சிதைக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ரைட்டு. இதே நயினார் நாகேந்திரனுடைய பிஜேபி இருக்கின்ற அரசு, பிஜேபியுடைய அங்கே மத்தியில் ஆளுகிற போது இந்த மாநிலத்தில் யார் யார் நியமித்தார்கள் என்பது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவங்க லீகல் அட்வைஸ் போட்டாங்கல்ல, பிஜேபி சம்பந்தம் ரயில்வே இருந்தாலும் மற்ற துறையாக இருந்தாலும் போட்டிருக்காங்க. அது யாரை போட்டிருக்கோம் பட்டியல் அவர் படிக்கிட்டு. தமிழக கொள்ளையில அதிக கவனம் செலுத்தி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கல்வி கொள்ளையில் இது வரைக்கும் கவனம் செலுத்தாம தமிழக சுணக்கம் காட்டுன்னு சொல்றாங்க. இல்ல, கல்வித்துறை கட்டண கொள்ளை, அதாவது தனியார் கல்லூரி, இல்ல தனியார் கல்லூரி கல்வியை பொறுத்தவரையும் தெளிவாக ஒவ்வொரு அமைச்சரும் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். படிப்படியாக தான் அதை நிறைவேற்ற வேண்டும். நிறைவேற்ற வேண்டும். ஆய்வு போனீங்க. இப்போ வந்து மினிஸ்டர் வந்து அமெரிக்கா போயிட்டாரு, அவரோட ஆரம்பத்தை வராது. கல்வித்துறை அமைச்சர் வந்து பல்வேறு பணிகள் இருக்குது, உங்களுக்கு தெரியாது. ஆளுநரோடு சேர்ந்து எத்தனை துணைவேந்தர்கள், எத்தனை வந்து ரிஜிஸ்ட்ரார் நியமிக்கப்படணும், இதெல்லாம் தாலியாக இருக்கும். இது முதல்ல அதை சரி பண்ணால் தான் இங்கே வந்து மற்ற சரி பண்ண முடியும். ஆகவே இதெல்லாம் நிறைய இடங்களில் வந்து யூனிவர்சிட்டி பொறுத்தளவுக்கு வேக்கன் நிறைய இருக்கும். இதை சரி செய்வதற்கு ஆளுநரோடு 2-3 முறை பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருப்பது நீங்கள் அறிவீர்கள்.
ஆக இது முடிந்ததற்கு பிறகு எல்லாம் நல்லதாக நடக்கும். ஆனால் தமிழக அரசு வந்து வருவாயில பொறுத்த வரைக்கும் டாஸ்மாக் மதுபானத்தை வந்து மிகவும் நம்பி இருந்த ஒரு காலகட்டம் இருக்கு. இன்னைக்கு வந்து அந்த டாஸ்மாக் மதுபான கடைகளுடைய எண்ணிக்கை குறைச்சிட்டாங்க, ஏற்கனவே கடைகளுடைய எண்ணிக்கை குறைச்சிருந்தாங்க. அடுத்து வருவாய்க்கு என்ன திட்டம்? அதற்காக வந்து எங்கெங்கே லீக்கேஜ் இருக்கிறதோ அதெல்லாம் சரி செய்வார். ஒவ்வொரு துறையும் என்னென்ன கூடுதலாக மதிப்பீடுகள் தயாரித்து டெண்டர் விடப்பட்டதெல்லாம் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதற்கெல்லாம் உரிய நடவடிக்கை எடுக்கிற போது அதிலிருந்து வருவாய் ஈட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கு. தனியார் பள்ளிகளில் வந்து படிப்படியாக தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றீங்க. இல்லை, படிப்படியாக நான் சொல்லவே இல்லை. ஒன்றும் சொல்லாதே நீங்கள் சொல்லிட்டீங்களே. படிப்படியாக பண்ணுறது இல்லை. இப்போ வந்து தனியார் கல்லூரிகள் பொறுத்தவரையும் தனியார் பள்ளியை பொறுத்தவரையும் நேர்மையான முறையில் ஆட்சி நடைபெற வேண்டும் நாம் கருதுகிறோம். எடுத்தெடுப்பில் தடார் கூட நடிக்க முடியாது. நீங்கள் ஈக்குவலாக இருக்காங்க, அவங்க ஓரளவுக்கு வந்து 30% இருக்காங்க. எந்த கல்லூரியாக இருந்தாலும் இப்போ வைஸ் சான்சலர் வேணும், அதற்கு பிறகு ரிஜிஸ்ட்ரார் வேணும். எத்தனை யூனிவர்சிட்டியில் வந்து வைஸ் சான்சலர் இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். இதையெல்லாம் நிறைப்பனதுக்கு பிறகுதான் நடவடிக்கை எதுவாக இருந்தாலும் எடுக்க முடியுமே தவிர தனிப்பட்ட முறையில் அமைச்சர் நேரடியாக நடவடிக்கை எடுக்க இயலாது. கட்டணத்தை கண்காணிக்கிறது கட்டணங்கிறது வேறு. கட்டணம் முடிஞ்சு போச்சுன்னு இப்பெல்லாம் அட்மிஷனே முடிஞ்ச எல்லாம் காலேஜ் ஆரம்பிக்க போகுது. இப்போ கேள்வி கேட்டிருக்கிறீங்க. நாங்கள் இல்லை அதில் சொல்ல வரைக்கும் கேளுங்க. இந்த கேள்விக்கு மடக்கூடாது. நான் சொல்லி முடிக்கிறேங்க ப்ளீஸ். என்னங்க, ஒரு அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு என்னென்ன செயல்பாடுகளை செய்யலாம், எதை செய்தால் சரியாக இருக்குன்னு யோசிக்கிற நாட்கள் இருக்கிறது. அதைத்தான் நாங்கள் தெளிவாக சொன்னோம். எங்களுக்கு ஒரு 6 மாத காலம் பொறுத்திருங்கள், என்னென்ன நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்வோம் என்று நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. இப்போ 55 நாள் தான் ஆயிருக்கு. அனுபவம் வாய்ந்த ஒருத்தர் மட்டும் பண்ணிட முடியாது. நான் என் துறையை பார்க்கலாம், சில தவறுகள் நடைபெறுவது உடனடியாக இந்த இடத்தை மாற்றங்கள் செய்யப்பட்டு வருகிறது. இன்றைக்கு கூட வந்து பத்திரப்பதிவில் பதிவு செய்கிறவர்களுக்கு ஏறத்தாழ ஒரு நேரடியாகவே பத்திரப்பதிவு செய்த உடனேயே அவர்களுக்கு வந்து ஆன்லைன் மூலமாகவே அவர்களுக்கு அந்த பத்திரப்பதிவு செய்ததற்கு பிறகு பட்டாக்கள் உடனடியாக அதிலே சரி செய்யப்பட இருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட ஒவ்வொரு நடவடிக்கை எடுக்கிற போது அந்த அலிகேஷன் குறைஞ்சிடும். ஓகே, நன்றி.